அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாக கூறும் சிஜேபி, போராட்டத்தை முடிக்க ஜே.பி. நட்டா கோரிக்கை. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணிக்காக அழைப்புக்கு மத்தியில் காக்ரோச் கட்சி தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு அழைப்பு விடுத்ததாக கூறியுள்ளது. கட்சியின் செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்திப்பதாகவும் தங்களது கோரிக்கைகள் குறித்து உரிய மட்டத்தில் பேச உறுதியளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமாவை கடந்த ஒரு மாதமாக காக்ரோச் கட்சி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியுள்ளது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக லடாக்கை சேர்ந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். 23 நாட்களாக உண்ணாவிரதத்தில் இருந்த சோனம் வாங்சுக்கை ஜூலை 11 சனிக்கிழமை டெல்லி காவல்துறை ஜந்தர் மந்தருக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தது. ஜே.பி. நட்டாவுடன் என்ன பேசினார்? சந்தோஷ் ராண்டாவும் சிஜேபியின் மற்றொரு செய்தி தொடர்பாளர் ஜே.பி. நட்டாவை சந்தித்தார். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய அல்லது பதவியிலிருந்து நீக்குவது என்ற கோரிக்கைகள் அவரிடம் தெரிவிக்கப்பட்டன. இந்த விவகாரத்தை உரிய மட்டத்தில் எடுத்து சென்று விவாதிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார். இருப்பினும் இதுவரை எந்த உறுதியான வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை. எங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அமைதியான போராட்டம் தொடரும். ஜந்தர் மந்தர் மற்றும் அது சுற்றியுள்ள பகுதிகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று அமைச்சர் எங்களுக்கு உறுதியளித்துள்ளார். இருப்பினும் காவல்துறையினர் தலையீடு நிறுத்தப்பட்டதாக இதுவரை எந்த